ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி முள்ளங்கி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ ஒரு முள்ளங்கி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 2லேருந்து இல்லை 3 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளி. வெங்காயம் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு தக்காளியும் 2லேருந்து 3 அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் முள்ளங்கியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைய நல்லா வதக்கிக்கணும். இது கூட நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட நான் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நான் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இது போல் நல்லா வதங்கி வரணும். இப்போ நான் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம். இந்த சட்னி இட்லியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.